வெல்கம் டு தமிழ் பைபிள் டேல்ஸ். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பவுலுங்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர் ஒருவர் இருந்தாங்க. பவுல் ஒரு சிறை கைதியா இருக்கிறாங்க. அவங்க விருப்பப்பட்டுலாம் ரோமுக்கு போகல. ரோம் படை வீரர்கள் பவுலை ஒரு பெரிய கப்பல்ல சிறை கைதியா கொண்டு போறாங்க. அந்த பெரிய கப்பல்ல மொத்தம் 276 பேர் பயணம் பண்றாங்க. அந்த 276 பேர்ல படை வீரர்கள், கப்பல் ஓட்டுறவங்க, அப்புறம் சிறை கைதிகள், இவங்க மட்டும் இல்லாம நிறைய சரக்கும் இருக்கு. அந்த கப்பல் இவங்க எல்லாரோடையும் கிளம்புது. கடல்ல அமைதியா அந்த கப்பல் போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல காத்து ரொம்ப வேகமா வீச ஆரம்பிக்குது. கடலும் அதிகமாக கொந்தளிக்குது. அலைகள் ரொம்ப ஆக்ரோஷமாக அடிக்குது. இவங்க எல்லாரும் போயிட்டு இருக்கிற அந்த கப்பல் அலைனால அங்கேயும் இங்கேயுமா ஆடுது. கப்பலில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப அதிகமாக பயப்படுறாங்க. கப்பலில் அதிக வெயிட் இருக்கிறதுனால கப்பல் ரொம்ப ஆடுதுன்னு கப்பலில் இருக்கிற சரக்கு எல்லாத்தையும் தண்ணிக்குள்ளே போடுறாங்க. சரக்கு முங்காது அப்படிங்கிறதுனால அவ்வளோத்தையும் தூக்கி தண்ணிக்குள்ளே போடுறாங்க. ஆனாலும் கப்பல் ஆடுறதுல எந்த மாற்றமுமே இல்லை. அதனால கப்பலில் உள்ள எல்லாரும் நம்ம கண்டிப்பாக பிழைக்க மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆனால் அதே கப்பலில் இருந்த பவுல் மட்டும் பயப்படாமல் எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்க. அப்போஸ்தலர் 27, 23, 24 சொன்னதுபடி, ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். இந்த வார்த்தையை பவுல் சொன்னதும் கப்பலில் இருந்த எல்லாருக்கும் தைரியம் வந்துருச்சு. எல்லாரும் பவுல் வார்த்தையை நம்பினாங்க. பயத்தில் இருந்து விடுபட்டு எல்லாரும் சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் வாரமாக புயல் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. 2 வாரத்துக்கு அப்புறம் கப்பலுடைய கேப்டன் தூரத்தில் ஒரு தீவை பார்க்குறாங்க. அந்த தீவை பார்த்ததும் கப்பலுடைய கேப்டனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. எப்படியாச்சும் நம்ம அந்த தீவுக்கு கப்பலை கொண்டு போய் நிறுத்திடணும் அப்படின்னு நினச்சி வேகமாக ஓட்டுறாரு. அப்படி ஓட்டும்போது ஒரு மணல் திட்டில் கப்பல் இடித்து அங்கேயே ஸ்டாப் ஆயிடுது. இடித்ததுனால கப்பல் கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிக்குது. அலைகளும் அதிகமாக அடிக்கிறதுனால கப்பல் உடையவும் முங்கவும் ஆரம்பிக்குது. அப்போது அந்த கப்பலில் இருக்கிற படை வீரர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் சிறை கைதிகளை கொலை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க தண்ணியில் குதித்து தப்பிச்சு போயிடுவாங்க அப்படிங்கிறதுனால நம்ம கப்பலில் வச்சு அவங்கள கொலை செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த படை வீரர்களோட தலைவர் பவுல் மேலே ஒரு தயவு இருந்ததுனால என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த பிளானுக்கு ஒத்துக்கிடலை. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாரும் யாரையும் கொலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிறை கைதிகள் எல்லார்கிட்டையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாருக்கெல்லாம் நீச்சல் தெரியுமோ அவங்களாம் இப்போவே கப்பல்ல இருந்து கடலில் குதித்து நீந்தி போயிருங்க. யாருக்கெல்லாம் நீச்சல் தெரியாதோ அவங்க கப்பலோட உடஞ்ச துண்டுகளை பிடிச்சு அந்த கரைக்கு நீந்தி போயிருங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குறாங்க. இவங்க எல்லாருமே அதே மாதிரி அந்த தீவுக்கு சேஃபாக ரீச் ஆயிட்டாங்க. ஆண்டவர் சொன்ன மாதிரியே ஒருத்தர் விடாமல் எல்லாரும் சேஃபாக கரைக்கு போயிட்டாங்க. அவங்க ரீச் ஆன அந்த தீவோட பேர் மால்டா. அந்த தீவில் உள்ள மக்கள் ரொம்ப அன்பானவங்களாக இருந்தாங்க. இவங்க எல்லாரையும் ரொம்ப அன்பாகவும் பணிவாகவும் ஹாப்பியாகவும் அவங்க தீவுக்கு வெல்கம் பண்ணிக்கிட்டாங்க. வெல்கம் பண்ணிவிட்டு இவங்க எல்லாரும் ரொம்ப நனைஞ்சு போயிருந்தாங்கல்ல, அதனால் இவங்க குளிர் காயறதுக்காக நிறைய கட்டைகளை எடுத்து தீ கொளுத்தி கொடுத்தாங்க. அப்போ கட்டைகளை எடுக்கிறதுக்கு பவுலும் ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்படியே அவர் கட்டைகளை சேகரிக்கும் போது கட்டைகளோடு இருந்த ஒரு விஷப்பாம்பு பவுலோட கையை கடிச்சிருது. அந்த விஷப்பாம்பு பவுலை கடிச்சதும் அங்க இருந்த எல்லாரும் நினைச்சாங்க பவுல் கண்டிப்பா இறந்துருவாங்க அப்படின்னு. ஆனா பவுலுக்கு எதுவுமே ஆகல. அவரு சாதாரணமா கையை உதறி விட்டுட்டு அவரு குளிர்காய ஆரம்பிச்சிட்டாரு. இதை பார்த்த அங்க சுத்தி இருந்த எல்லா மக்களும் அப்ப நம்பினாங்க பவுல் கூட ஆண்டவர் உண்மையிலே இருக்கிறாங்க அப்படின்னு. 2 ராஜாக்கள் 18:7 சொன்னதுபடி, ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. இந்த வசனத்தின்படி பவுல் கூட கர்த்தர் இருந்ததுனால பவுல் எந்த இடத்துக்கு போனாலும் அவருக்கு அனுகூலமான காரியங்கள் தான் நடந்தது. பிரைஸ் தி லார்ட்.